ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிப்பி மீன். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் இப்படி தான் சொல்லுவாங்க. வேறு ஊரில் என்ன நேம் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. இந்த சிப்பி மீனில் உள்ளுக்கு மாவு வச்சு கொழுக்கட்டை அவிச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் கிரேவி மாதிரியும் பண்ணலாம், பொரிச்சும் எடுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பொரிக்க தான் போகிறேன். ஏன்னா இது ரொம்ப சின்னதாட்டு இருக்குது. ஒரு கத்தி வச்சு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா பரண்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் நல்ல சின்னதாகவே இருக்குது. இதை விடவும் பொடிசாக கூட நிறைய கிடக்குது. உள்ளுக்கெலாம் எப்படி எவ்வளவு மீன் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. மாவு வச்சு அவிக்கதா இருந்தால் இதிலையே கத்தி விட்டு இலக்கி தான் மாவை வைக்கணும். இப்போ நம்ம பொரிக்க தான் போகிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி அடுப்பில் வைக்கலாம். அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். அந்த ஓடெல்லாம் தனியாட்டு பிரிஞ்சு வந்துடும். ஒரு 1/4 கப்பு தண்ணீர் ஊற்றிருக்கேன். அடுப்பில் வச்சாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துலே பார்த்திங்கன்னா இப்படி எல்லாமே வெடித்தது மாதிரி இருக்கும். இனி நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறியாச்சு. மாவு வச்சு அவிக்கதா இருந்தால் இப்படி தான் நம்ம உள்ளுக்கு வச்சு அவிக்கணும். அதில் இருக்கக்கூடிய வேஸ்டெல்லாம் எடுத்துடணும். ஒரு நார் மாதிரியும் இருக்கும், நாக்கு மாதிரியும் இருக்கும். உள்ளுக்கு கருப்பாக கொஞ்சம் வேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கங்கூஸ் மாதிரி ஒரு நீளமாட்டு இருக்கும், அதையும் எடுத்துடணும். பொரிக்கதா இருந்தாலும் கறி வைக்கதா இருந்தாலும் அவிக்கதா இருந்தாலும் இது எல்லா வேஸ்ட்டையுமே எடுத்ததுக்கு அப்புறம்தான் வைக்கணும். இந்த சிப்பி மீன் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் வேலையும் அதிகமாட்டு நம்ம பார்க்க வேண்டியது வரும். உள்ளுக்கு இருக்கக்கூடிய மீன் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஓடை நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஓடெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் போக மொத்தமாக நம்மளுக்கு இவ்வளவு சிப்பி மீனும் கிடச்சிருக்கு. பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டுடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன், கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஈரப்பதத்திலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணீர்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த மீனில் உப்பு ரொம்ப ஏற்காது, அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour போல் அப்படியே வச்சிடலாம். 1/2 hour கழிஞ்சதுக்கு அப்புறமா சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடணும். இந்த மீன் பொரிக்கும்போது கொஞ்சம் பொட்டி பொட்டி தெரிக்கும், அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியது தான். நிறைய நேரமெல்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் பொரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இதில் மாவு வச்சு நம்ம கொழுக்கட்டை வச்சா நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜிலாம் பொரிக்கிறது மாதிரி கூட மாவு மிக்ஸ் பண்ணி இதை முக்கி போட்டு பொரித்து எடுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது பொரித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டும் போட்டு பொரிச்சிக்கலாம். எல்லா மீனையும் பொரித்து எடுத்தாச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.